கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜெபத்தின் மகிமை நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் நியூஸ் பேப்பரில் உள்ள நிகழ்ச்சிகளை நம்ம பார்த்து அதுக்காக நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கோம். இந்த வாரம் நம்ம நியூஸ் பேப்பரில் உள்ள செய்திகளை வாசித்து அதுக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்களும் எங்களுக்கோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிங்க. முதல் செய்தியாக, தமிழகத்தில் 6,18,00,000 வாக்காளர்கள் பட்டியல் இது பண்றாங்க. அதாவது பெயர் திருத்தம், அதுக்கப்புறம் அட்ரஸ் இது பண்றது. மொத்தம் எத்தனை தமிழ்நாட்டில் இப்போ, அதாவது அதுக்கு வரைவு வாக்காளர் பட்டியல்னு சொல்லுவாங்க. வரைவு டிராப்ட், அதாவது நம்ம ஒரு கடிதம் எழுதுறேன்னு வச்சுக்கேன், கடிதம் எழுதி வைக்கிறோம். அந்த கடிதத்தை முதல்ல டிராப்டாக எழுதுவோம், பிறகுதான் டைப் அடிச்சு பண்ணுவோம், அது ஃபைனல். முதல்ல ஒரு டிராப்ட் ரோல், அதுக்கு பேர். அது வரைவு வாக்காளர் பட்டியல். அதில் திருத்தங்கள் வரும், பேர் சேர்க்கறதுக்கு விண்ணப்பம் பண்ணலாம். அதுக்கான ஒரு இதான். மொத்தம் எத்தனை பேர் போட்டிருக்காங்க? இது எவ்வளவு? மொத்தம் 6,18,00,000 பேர். 6,18,00,000 வாக்காளர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறாங்க. ஆமா, நேற்று நடந்திருக்குது, இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இது சரி. அடுத்தால பாத்தீங்கன்னா 23, 26, 27 தேதிகளிலும் இது சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றது. சிறப்பு முகாம் எங்க நடத்துறாங்க? அந்தந்த வாக்குச்சாவடியில். ஆமா, அந்தந்த மக்கள் எங்கெங்க போய் ஓட்டு போடுறாங்களோ அந்த வாக்குச்சாவடியில சிறப்பு முகாம் நடத்துறாங்க. சரி, இதுல நீங்க பாத்தீங்கன்னா பெயர் நீக்கிக்கலாம், திருத்தம் ஏற்படுத்திக்கலாம், இடமாற்றம், பெயர் நீக்கம், அதுக்கப்புறம் பெயர் சேர்த்தல், இடமாற்றம், ஆதார் எண் இணைப்பு. இவருக்கு தனித்தனி படிவங்கள் கொடுத்து நம்ம அதுல விண்ணப்பம் பண்ணிக்கலாம். இதுல என்ன இது பண்ணிருக்காங்க அப்படின்னா, முந்தி 18 வயசு நிரம்பினா மட்டும்தான் நம்ம பூர்த்தி செய்ய முடியும். அதாவது ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜனவரி 1 தேதி இருக்குல்ல, அதில் அதாவது குவாலிஃபிகேஷன், அதான் டேட், குரூஷியல் டேட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த டேட் ஜனவரி 1 தேதி. அதில் 18 வயது பூர்த்தி ஆகிருக்கணும். அப்போ அவங்க தான் பெயர் சேர்ப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மாறுது, இதெல்லாம் மாற்றிருக்கிறாங்க. ஜனவரி 1 தேதி என்ன செஞ்சிருக்காங்கன்னா, 18 வயது பூர்த்தியானவர்களும் இதை விண்ணப்பிக்கலாம். 17 வயது. ஆமா, 17 வயது பூர்த்தி. ஏற்கனவே 18 வயது ஜனவரி மாதம் 1 தேதி பூர்த்தியானவங்க இதில் விண்ணப்பிக்கலாம். இதுதான் ஏற்கனவே இந்த நடைமுறை. ஆனால் இப்போ இந்த வருஷத்தில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 17 வயது பூர்த்தியானவர்களும் பெயரை சேர்த்துக் கொள்ளலாம். ஜனவரி 1 தேதி வருகின்ற 2023 ஜனவரி 1 17 வயது யாரெல்லாம் பூர்த்தியாக இருக்கோ அவங்க கூட விண்ணப்பம் பண்ணலாம். பிறகு அவங்களுக்கு 18 வயது அந்த பூர்த்தியான அந்த 18 ரன்னிங்ல இருக்கும். 17 வயது முடிஞ்சிருக்கும். ஆனால் 18 வயது எல்லாம் இருப்பாங்க, 18வது வயது ஆரம்பத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த 18 வயது முடியாது ஒருவேளை ஏப்ரலில் முடியலாம், அல்லது அக்டோபரில் முடியலாம். அப்படி முடிஞ்ச உடனே அவங்க பேரு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டோம். அதுக்காக இப்போ பண்ணிடுறாங்க. ஆமா, இது இப்போ இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. அனைவர் விண்ணப்பிக்காம இருந்தாலும் அவங்களுக்கு இது விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. சரி. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நமக்கு இது வாக்காளர் லிஸ்ட், இந்த வாக்காளர்களோட படிவங்கள், இந்த வாக்காளர் பட்டியல், இது வாக்காளர் பட்டியலில் இன்னைக்கு 6 கோடி பேர் இருக்கிறாங்க. 6,18,00,000 பேர் இருக்காங்க. இதில் இப்போ அன்றைக்கு ஒரு செய்தி, அந்த இந்த பேப்பரில் ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. இந்தியா முழுவதும் ஏறத்தாழ 2,19,000 100 வயது தாண்டியவர்கள் இருக்கிறாங்க. வாக்காளர்கள். அதாவது 2,19,000 பேர் 100 வயது தாண்டிய வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியம். 100 வயதை தாண்டியவங்க இந்தியா முழுவதும் வாக்காளர்களாக இருப்பது 2,19,000 பேர் இருக்கிறாங்க. அப்போது நம்ம நாட்டில் 100 வயது தாண்டியவர்கள் ஆச்சரியமா இருக்கு. அவங்களும் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறாங்க. சந்தோஷமான ஒரு காரியம். 100 வயது தாண்டியவங்க இன்னைக்கு வாக்காளர்களாக இருப்பது ரொம்ப சந்தோஷமான. அது இப்போ 100 வயசு இருக்கிறதே கஷ்டம். இன்னொரு செய்தி விட வாஸ்தால, இந்தியாவில் முதன் முறையாக வாக்கு செலுத்தியவர் ஒரு 106 வயதுடைய ஒரு வயதானவர். அவர் இப்போ ஒரு மலை கிராமத்தில் இருந்திருக்கிறாரு. அவர் தான் முதல்ல சுதந்திர அந்த முதலாக பொது தேர்தலில் முதல் வாக்கு அவர் தான் போட்டிருக்காரு. எப்படி ஏன் போட்டார்னா, அந்த எலெக்ஷன் எல்லா இடங்கள்லையும் நடத்துக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜனவரி 26 எலெக்ஷன் நடக்குன்னு டேட் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அவருடைய மலை கிராமத்தில் அதுக்கு முந்தின நாளே நடத்துகிறாங்க. அதுக்கு முந்தின நாள். ஏன்னா அங்கே மலை கிராமம், அது போக முடியாதுங்க. வடநாட்டு, அது எனக்கு அந்த மாநிலம் பேர் தெரியல. அவருடைய பெயர் இது போட்டிருந்தாங்க. பெயரும் எனக்கு சரி இப்போ ஞாபகம் இல்லை. பட் 106 வயது வாக்காளர். அவர் இப்போ இறந்து போனார், கடந்த வாரத்தில் இறந்து போயிருக்கிறாரு. அவர் அவர் தான் முதல் முறையாக அந்த இந்தியாவில் முதல் ஓட்டை அவர் தான் பதிவு பண்ணியிருக்கிறார் இந்தியாவிலே. ஆமாம், அது மட்டும் இல்லை. இப்போ கடந்த தேர்தலில் கூட அவர் சட்டசபையில் நடந்த தேர்தல் கூட அவர் தபால் வாக்குகள் பதிந்து செலுத்தியதாக சொல்லியிருக்கிறாங்க. சரி, அது தனி. இப்படி 106 வயதுடைய அவர் வாக்கு செலுத்தியிருக்கிறார். அப்போ 106 வயது வரை
18 வயதிலிருந்து அவர் 106 வயது வரை வாக்கு போட்டு ஏறத்தாழ 33 முறை அவர் வாக்களித்திருக்கிறதா சொல்லியிருந்தாங்க அவருடைய இது. அது ஒரு சிறப்பான காரியம். இப்போ இதில் வந்து நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி 2. ஒன்று 100 வயது தாண்டிகள் நிறையா இருக்கிறாங்க. சரி, இன்னும் இதில் ஒரு தகவல் என்னென்னா, இந்த தொலைக்காட்சி நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் 18 வயது நிரம்பியவர்களும் இருப்பாங்க, மனு கொடுத்துருக்க மாட்டாங்க பெயர் சேர்க்க. 17 வயது நிரம்பியவங்களும் இருப்பாங்க. இவங்க புதுசாக பெயர் சேர்க்கைக்கு மனு கொடுக்கலாம், அப்படி தானே? ஆமாம். அதுபோல் பெயர் திருத்தம். இப்போ என் பேர் வந்து மிகாவேல் அப்படின்னா அதில் என் பேரில் ஏதாவது தவறு இருக்கும், சின்ன சின்ன தவறுகள். அந்த தவறுகளை திருத்துவதற்கும் நம்ம அதுக்கு உரிய ஆதார் ப்ரூஃபோட நம்ம கொடுக்கலாம், அப்படிதானே? பெயர் திருத்தம், பிற முகவரி மாற்றம் இல்லையா? முகவரி மாற்றம். அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ திருமணம் முடிஞ்சு நிறைய பேர் வந்து அந்த வாக்காளர்கிட்ட வந்து இது பண்றதே கிடையாது, மாற்றம் கிடையாது. மாற்றம் பண்றது அவங்க அங்கதான் அவங்க ஊர்ல தான் போடுறாங்க, அதை மாத்தி அவங்க ஊர்ல போடுற மாதிரி அதுக்கு கொடுக்கலாம், அதுக்கு கொடுக்கலாம். ஓகே, இது ரொம்ப சந்தோஷம். அதனால் இந்த பொதுவாக ஒரு இந்திய நாடு ஒரு பெரிய நாடு. இந்த அதில் தமிழ்நாடு நம்ம மாநிலத்தில் 6 கோடி, இதே போல் இந்தியா முழுவதும் நிறைய வாக்காளர்கள், கோடிக்கணக்கான வாக்காளர் இருக்கிறாங்க. இவங்களுடைய பொறுப்பு ஒரு நாட்டில் நல்ல அரசை தேர்ந்தெடுப்பது, அதுதான் மக்களுக்கான சேவை செய்வதற்கு ஒரு நல்ல அரசை தேர்ந்தெடுப்பது. அதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து. இந்த வாக்காளர்கள் இப்படி பணிகள் தொடர்ந்து நடக்கட்டும். நம்ம அதற்காக ஆண்டோடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். வாக்காளர்கள் மட்டுமல்ல, நாம் வந்து வாக்காளர்னா நம்முடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம எப்போதுமே ஒரு பணி நமக்கு கொடுத்து நம்முடைய பொறுப்பு உணரணும். இப்போ நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணுற, அதில் வந்து உண்மையாக நேர்மையாக இருக்கணும் விரும்புறத ஆண்டவர் விரும்புகிறார். அதுபோல் ஒரு வாக்காளர் அப்படிங்கும்போதும் உண்மை நேர்மையாக இருக்கணும். எதற்கு நம்ம அடிபணிந்து அல்லது ஆசைப்பட்டு மதத்தை சார்ந்து இனத்தை சார்ந்து அப்படிலாம் வாக்கு இல்லாமல் ஒரு நல்ல மனிதர், நாட்டுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு ஆளை நமக்கு நீ அதை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமையை நமக்கு இந்த வாக்காளர் பட்டியல் கொடுக்கல, அது மட்டும்தான் இருக்குது. சரி, அதனால் இந்த வாக்காளர் பட்டியலை சிறப்பாக பயன்படுத்தும். யாராவது நீங்கள் பதிவு பண்ணதாக இருந்துச்சுன்னா இன்றைக்கு நடந்துட்டு இருக்கு. அதுபோல் 26, 27 நீங்கள் இந்த தகவல் தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் போய் அதை உங்களுடைய வாக்காளர் உரிமையை நிலைநாட்டுங்கள். அதற்காக ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜபத்தின் மகிமையிலே ஆண்டவரே 6,18,00,000 வாக்காளர்களுக்காக நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தமிழ்நாட்டில் நீங்கள் 6,18,00,000 வாக்காளர்கள் இருக்கிறதாக நாங்கள் செய்தியில் அறிந்தோம். இந்தியா முழுவதும் 100 வயதை தாண்டியவர்கள் 2,19,000 வாக்காளர்கள் இருப்பதாகவும் நாங்கள் செய்தி மூலமாக அறிந்தோம். ஆண்டவர், இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு ஆசீர்வாதமான நிலைகளுக்கு ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை, நாட்டை, மாநிலத்தை ஆண்டவரை நடத்தி கொண்டு வருகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் வாக்காளராக இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த ஜனநாயக நாட்டில் ஆண்டவரை தங்களுடைய கடமையை உணர்ந்து தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து ஆண்டவரே அவர்கள் எந்த விதமான ஆசைகளுக்கும் அடிபணியாதபடி நேர்மையாய் உண்மையாய் வாக்களித்து தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே நீர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் ஆண்டவரே நல்ல நிர்வாகம் நடைபெறுவதற்கும் நல்ல ஆட்சி நடைபெறுவதற்கும் ஆண்டவரை நல்ல ஒரு திறமையான அரசாங்கத்தை ஏற்படுத்துவதற்கும் ஆண்டவரை இந்த வாக்காளர் பட்டியல் அதிகாரத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை நாங்கள் இந்த வாக்காளர் பட்டியலிலே ஆண்டவர் எங்களை இணைத்துக் கொள்வதற்கும் எங்களுடைய பெயர்களை ஆண்டவர் நாங்கள் சரிபார்த்து கொள்வதற்கும் நாங்கள் ஆண்டவரே உரிய காலத்திலே குறிப்பிட்ட நேரத்திலே ஆண்டவரை தேர்தல் நடக்கின்ற பொழுது சரியாக சென்று வாக்குகளை அளிப்பதற்கும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு அதை கடமையாக தந்திருக்கிறபடியால் உங்கள் ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களுடைய கடமையை சரியாக செய்வதற்கு ஆண்டவரை செய்வீராக. ஆண்டவர் எங்களுடைய அலுவல்களிலும் எங்களுடைய பணிகளிலும் ஆண்டவரே நாங்கள் உண்மையாய் இருப்பது போல இந்த வாக்காளர் பணியிலும் நாங்கள் உண்மையாய் நேர்மையாய் வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2023 ஏப்ரல் 6 SSLC தேர்வு வந்து நடைபெறுது. சரி, இதில் பார்த்தீங்கன்னா மார்ச் 13ஆம் தேதி முதல் ஏப்ரல் 3ஆம் தேதி வரை 12ஆம் வகுப்பு பொது தேர்வு நடைபெறுகிறது. இது 7,600 பள்ளிகளில் பயிலும் 8,80,000 மாணவர்களுக்கு இது எக்ஸாம் நடக்குது. +2 எக்ஸாம் எப்போ ஆரம்பிக்குது? மார்ச் 13ஆம் தேதி. மார்ச் 13ஆம் தேதி +2 எக்ஸாம். ஆமாம், 2023. சரி சரி. அதில் எத்தனை மாணவர்கள் எழுதுறாங்க? 8,80,000 பேர். 8,80,000 மாணவர்கள் +2 எழுதுறாங்க எக்ஸாம். அதுக்கு வந்து இப்போவுமே அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்போ? மார்ச் 13 இருந்து. மார்ச் 13 2023 ஆண்டு மார்ச் 13ஆம் தேதி +2 எக்ஸாம். ஓகே, ரைட். அதுக்கப்புறம் அது மார்ச் 14ஆம் தேதி முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை 11ஆம் வகுப்பு
பொது தேர்வு நடக்குது. இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் 7600 பள்ளிகள் இது பண்றாங்க. இதுல 8,50,000 மாணவர்கள் எக்ஸாம் எழுதுறாங்க. ரெண்டுமே +2 வந்து மார்ச் 13 ஆரம்பிக்குது. ஆமா, இது 11வது வகுப்பு அது வந்து மார்ச் 14 ஆரம்பிக்குது. ஆமா ஆமா, ஏறத்தாழ ரெண்டுலயுமே 7600 சென்ட்ரல் எழுதுறாங்க இருக்கிறாங்க. ஒவ்வொன்றிலுமே 8 லட்சத்துக்கு அதிகமான மாணவர்கள் எழுதுறாங்க. +1லயும் +2லயும் எழுதுறாங்க. அடுத்தல பாத்தீங்கன்னா 10th வந்து ஏப்ரல் 6 முதல் 20ஆம் தேதி வரை 10th எக்ஸாம் நடைபெறுது. இதுல வந்து 12,800 பள்ளிகளும் அதுல வந்து 10 லட்சம் மாணவர்கள் எக்ஸாம் எழுதுறாங்க. 10ஆம் வகுப்புக்கு எத்தனை மாணவர்கள் எழுதுறாங்க? 10 லட்சம் பேர் எழுதுறாங்க. ஆமா, சென்டர் வந்து 12,800. ஓ சரி சரி. இப்போ இந்த காலங்கள் வந்து தேர்வுக்கு தயாராகக்கூடிய காலங்கள். இப்போ இது நவம்பர், அடுத்தால டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, நவம்பர் இன்றைக்கு 13ஆம் தேதி ஆயிடுச்சு. ஆமா, அடுத்த நெக்ஸ்ட் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, இந்த 3 மாதம் தான் இருக்குது. இந்த 3 மந்த்ஸு. இதில் ஒரு 3.5 மாதங்கள் தான் இருக்குது. இந்த 3.5 மாதங்களிலும் மாணவர்கள் +1 படிக்கக்கூடிய மாணவர்கள், +2 படிக்கக்கூடிய மாணவர்கள், 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தங்களை தேர்வுக்கு தயார்படுத்திக் கொள்வதற்காக ஏற்கனவே முன்னதாகவே அட்டவணை கொடுக்கப்பட்டு டேட்டு சொல்லியாச்சு. ஆமா ஆமா, டேட்டில் ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லியாச்சு. நீங்கள் நல்லா படிக்கணும். நல்லா படிக்கணும். மார்ச் 13ஆம் தேதி நமக்கு எக்ஸாம், +2க்கு எக்ஸாம். மார்ச் 14ஆம் தேதி +1க்கு எக்ஸாம். அடுத்தால ஏப்ரல் 6ஆம் தேதி 10ஆம் வகுப்புக்கு எக்ஸாம். அப்போ இப்போது இருந்தே நம்ம இந்த டேட்டை கணக்கு பண்ணி 3.5 மாதங்கள் இருக்குது. இந்த 3.5 மாதங்களிலும் நல்ல சிறப்பாக வீட்டில் படிக்கணும். தினமும் காலையில் எழும்பி படித்து தன்னுடைய தேர்வுக்கு தயாராகி அதிக மதிப்பெண்கள் பெற்று நல்ல தேர்ச்சி பெறுவதற்காக நம் மாணவ மாணவிகளை வாழ்த்துவோம். அவர்களுக்காக விசேஷமாக நாம் ஜெபிப்போம் இந்த நாளில். ஏன்னா இந்த பேசிக் இதை மெயின் எக்ஸாம் +2லாம் வந்து ஆனால் நிறைய அந்த மார்க்கு மதிப்பெண்கள் அது ஒரு அடிப்படையானவை இல்லையா? ஒரு ஃபர்தர் ஸ்டடீஸ் போகிறதுக்கு +2ல் கொஞ்சம் ஸ்லாக்னஸாக சிலர் இருந்துடுறாங்க. கடைசியில் என்ன பண்ணுறாங்க, இந்த மார்க்கு போயிடுது. கடைசியில் அவங்களுடைய வாழ்க்கை ஃபியூச்சர் வந்து பாதிக்கப்படுது. சிலவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆமாம், அதில் வந்து சிலவங்க ஃபெயில் ஆனவங்க தற்கொலை பண்ணிடுறாங்க. அது கூட டப்புனு முடிவு எடுத்துடுறாங்க. என்ன முடிவுன்னு தெரியல, தவறான முடிவு. வாழ்க்கையில் நிறைய பேர் தவறாக மாணவ மாணவியர்கள் தயவு செய்து நல்லா கவனித்துக் கொள்ளவும். நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அப்படிதானே? ஒரு தேர்வில் தோற்று போகிறதுனால நமக்கு ஒரு பெரிய இழப்பு கிடையாது. அடுத்த முறை இதோட அதே தேர்வை எழுதி நல்லா பாஸ் பண்ணி நம்ம சில வரலாறுகளை படிக்கும்போது சரித்திரங்களெல்லாம் பார்க்குறோம்ல. இப்போ ஆபிரகாம் லிங்கனை பற்றி, அமெரிக்கா ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கனை பற்றி சொல்லும் பொழுது வாழ்க்கை முழுவதும் தோல்வி தான். அவர் ஃபுல்லாகவே முழுவதுமே அவர் எல்லா இதுலையுமே அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிச்சிங்கன்னா எல்லாமே தோல்வி தான், கம்ப்ளீட்டாக தோல்வி தான். பல வருடங்களுக்கு பிறகு தான் அவர் அந்த ஜனாதிபதி தேர்தல் நின்று ஜெயிக்கிறார். அப்போ தோல்வியை கண்டு மனமே அவர் வந்து துவண்டு போகலை. தோல்வி வர 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 அவை வெற்றிக்கான படிக்கட்டுகள் நினைக்கிறார் ஆபிரகாம் லிங்கன். அதான் இன்றைக்கி அமெரிக்காவுடைய ஒரு பெரிய ஜனாதிபதி. இன்றைக்கு வர ஆபிரகாம் லிங்கன் பேர் இன்னைக்கு வர வேர்ல்டில் நிலைத்து நிற்கிறார். அவர் ஒருவேளை அன்றைக்கி தோற்ற உடனே என்ன பெரிய வாழ்க்கை அப்படின்னு சூசைட் பண்ணியிருந்தாருன்னா என்ன ஆகும்? அப்போ தோல்வி என்பது நிரந்தரம் கிடையாது. பரீட்சையில் தோத்துட்டோம் அப்படிங்கிறது நம்ம நிரந்தரமே கிடையாது. அதனால் நம்ம எல்லாருமே வெற்றி பெறுவதற்காக நம்ம உழைக்கிறோம், அப்படிதானே? பைபிள் என்ன வசனம் சொல்லுது? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் நம்ம நடத்துகிறாரு. உனக்கு என்ன படிப்பு தேவைங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ அவர் நடத்துகிறாரு. அப்போ ஜெயத்தை கொடுக்குற ஒரு ஆண்டவர் தான். ஒருவேளை நம்ம அந்த தோல்வியில் ஏதோ ஒரு சின்ன இல்லை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம், தோத்துட்டோம்னா அதை பற்றி கவலைப்படாண்டாம். ஆண்டவர் நமக்குன்னு இன்னொரு அடுத்த கட்டமான ஒரு மிகப்பெரிய வெற்றிப்படியாக அவர் வச்சிருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம இருக்கணும். ஆனால் எந்த மாணவ மாணவியரும் தயவு செய்து நீங்கள் பரீட்சைக்கு ஆயத்தமாங்கள். ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள், தினமும் ஜெபம் பண்ணுங்கள், தினமும் வேதம் வாசிங்க, தினமும் உங்களுடைய பாடத்தை கவனமாக படியுங்க. பரீட்சையில் நீங்கள் நிச்சயமாக அதிக மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்று உன்னதமான நிலைகளுக்கு உங்களை ஆண்டவர் நிச்சயமாக உயர்த்துவார். கர்த்தர் உன்னை மேன்மையாக்குவார். கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற வாக்குத்தத்தங்களை நாங்கள் உங்களுக்கு இந்த ஜெபத்தின் மகிமை நிகழ்ச்சி மூலமாக 10ஆவது வகுப்பு, 11ஆவது வகுப்பு, 12ஆவது வகுப்பு அனைத்து மாணவ மாணவர்களுக்கும் நாங்கள் தெரிவிக்கிறோம். உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். குறிப்பாக ஆண்டவர் இந்த நாளிலும்
மாணவர்களுக்காக ஜெபிப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 10வது வகுப்பு, 11வது வகுப்பு, 12வது வகுப்பு ஆகிய மாணவர்களுக்கு ஆண்டவரே, அவர்கள் அரசாங்க தேர்வை எழுதுவதற்காக காத்திருக்கிறார்கள். அரசாங்கத்திலிருந்து அதற்கான தேதிகளையும் குறித்திருக்கிறார்கள். ஆண்டவரே, நீதாமே உடைய பிள்ளைகளை அதற்கென்று ஆயத்தப்படுத்துவதற்கு ஆண்டவரை கர்த்ததாமே கிருபை செய்வன் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல உடல் சுகத்தையும், நல்ல பலத்தையும், நல்ல ஞாபக சக்தியையும், நல்ல ஞானத்தையும், நல்ல அறிவையும் கர்த்தர் பரலோகத்திலிருந்து கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த தேர்வுகளுக்கு தயாராகின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை உடைய உன்னத சிறகுகளின் மூலமாக நீ மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா தீங்குகளுக்கும் விலைக்கு மறைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவர் தன்னுடைய தேர்வுகளை சிறப்பாக எழுதி தேர்ச்சி பெற்று ஆண்டவரே உன்னதமான உயர்வான இடங்களிலே அவர்கள் நல்ல வாழ்வதற்கு ஆண்டவரை கர்த்தர் கிருபை செய்யும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எல்லாற்றையும் மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர், ஆண்டவரை எல்லாரையும் தகுதிப்படுத்துகிற ஆண்டவர் கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை இரக்கம் பாராட்டி உடைய பிள்ளைகளை இப்போதே தயார்படுத்துவதற்கு அவர்களுக்கு நல்ல ஒரு கிருபையை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவரே கவனத்தோடு தன்னுடைய தேர்வுகளுக்கு தயாராவதற்கு உதவி ஒத்தாசைகள் செய்வதற்கு ஆண்டவரை கிருபை தாரும். ஆண்டவரை, பள்ளிக்கூடத்திலே கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, அவர்களும் கூட தங்களுடைய மாணவர்களுக்கு தேவையான காரியங்களை சரியாக சொல்லிக் கொடுத்து அவர்களும் அதிகமான நல்ல முறையில் அவர்களை ஊக்கப்படுத்தி அதிக மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெறுவதற்கு ஆண்டவரை அவர்களும் ஆண்டவரை உதவி ஒத்தாசையாய் செயல்படுவதற்கு ஆண்டவர் நாளிலும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்வீராக. மீட்பர் இயேசுவில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா, அது யாராலையும் சாதிக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நெல்லை பயிற்சி உதவி ஆட்சியராக பார்வையற்ற மாற்றுத்திறனாளி வந்து பொறுப்பேற்றிருக்காரு. இவர் பெயர் பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்தை சேர்ந்தவர். கோகுல், வயசு 26 தான் ஆகுது. ஆனா கண் பார்வை கிடையாது. இவர் ஐஏஎஸ் தேர்வுல கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த ஐஏஎஸ் தேர்வுல வந்து இவர் வெற்றி பெற்று இருக்கிறார். அவரை பாராட்டணும். நம்ம பாராட்டுவோம். ஒரு கண் பார்வை இல்லாத ஒரு இளைஞர் படித்து அதுவும் ஐஏஎஸ் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று ஒரு பயிற்சி ஆட்சியராக திருநெல்வேலி மாவட்டத்தில் சேர்ந்ததை நான் உண்மையிலே பாராட்டுவோம். அவர் இது எதற்காக இந்த செய்தி சொல்றோம்? எதுக்காகனா நிறைய பேர் வந்து எல்லா திறமைகளும் இருக்குது, ஆனா வெளிப்படுத்துறது கிடையாது. அவங்களுக்கு பாருங்க கண் பார்வை கிடையாது, படிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு செயல். அதையே வச்சு அவங்க ஐஏஎஸ் படிச்சு முடிச்சிருக்கிறாங்க. அப்போ நம்மளால சாதிக்க முடியும் எதனாலும். அதனால நமக்கு சில குறைகள் இருக்கும் இல்லையா? அந்த குறைகளை நம்ம பெரிதுபடுத்திட்டோம்னா நம்மளால முன்னேற முடியாது. இப்போ அவருக்கு அந்த குறை கண் பார்வை என்பது எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு. அதோட ஸ்டாப் பண்ணிருப்பாங்களா இல்லையா? அவங்க வந்து நல்ல முயற்சி எடுத்து அந்த கண் பார்வை இழந்தாலும் எனக்கு ஒரு முயற்சியாக படித்து ஒரு ஐஏஎஸ் தேர்வு எழுதி இன்றைக்கு ஒரு கலெக்டராக ஒரு இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் பயிற்சி கலெக்டராக சேர்ந்திருக்கிறாரு. அவரை நாம் வாழ்த்துவோம். அதுபோல் இன்றைக்கு இவர் இந்த செய்தி சொல்வது நமக்கு ஒரு தன்னம்பிக்கை. என்ன தன்னம்பிக்கை? நீங்கள் வந்து பார்வை இல்லாத அநேகர் வந்து சாதித்திருக்க அநேக காரியங்களை சாதித்து நம்முடைய கிறிஸ்தவ இதில் கூட ஃபான் பிரஸ்கினி ஒரு கண் பார்வையே தெரியாத ஒரு வாலிப பிள்ளை தான் 9000 பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. 9000 பாடல். நமக்கு ஒரு பாட்டு கூட எழுத முடியல, ஒரு சின்ன வரி கூட எழுத முடியல. இத்தனை நம்மளும் தினந்தோறும் எல்லா காரியங்களும் நிறைய புத்தகங்கள் படிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஒரு பாடல் கூட நம்மளால் எழுதி வெளியிட முடியல. ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு அந்த பான் பிரஸ்கி என்ற ஒரு இளம் அந்த பிள்ளைக்கு கண் பார்வையே தெரியாது பிறவிலிருந்து. ஆனால் அந்த பிள்ளை வந்து இன்னைக்கு 9000 பாடல்களில் இன்னைக்கு பாடல்கள் எழுதியிருக்கு. இன்றைக்கு வர அநேக ஆலயங்களில் அவருடைய பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே கல்வாரியில், இயேசுவின் கைகள் காக்க, இதெல்லாம் அவங்க எழுதின பாட்டு தான். அப்போ அந்த வரிகள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்த ஞானம் இன்னைக்கு. அதுபோல் பிரெய்லி முறையை பிரெய்லி இந்த அதாவது கண் பார்வை இல்லாதவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு பிரெய்லி முறையை கண்டுபிடிச்சாரு. பார்வை இல்லாத ஒரு அவங்க தான். அதனால் இன்றைக்கு பார்வை இல்லாதது ஒரு ஒன்று, காது கேளாத ஒரு விஷயங்கள், அடுத்தல கால்கள் ஊனம் உள்ளவர்கள், ஆனால் நிறைய சாதித்ததை பார்த்துருக்கோம் இல்லையா? கால்கள் ஊனம் இல்லாமல் பேரா ஒலிம்பிக் நடத்துகிறாங்க. அதில் கூட நம்முடைய மாநிலத்தை சேர்ந்தவர்கள் சாதித்திருக்கிறாங்க, தங்க பதக்கம் வென்றிருக்கிறார்கள். அதுபோல் இன்றைக்கு நிறைய குறைபாடுகள், உடல் குறைபாடுகள். அதான் அதுக்கு முன்னால் வந்து உடல் ஊனமுற்றவர்கள் சொல்லுவாங்க, உடல் ஊனமுற்றவர்கள். ஆனால் அதை தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, அது அவங்கள வந்து இழிவுபடுத்துவது போல இருக்கு. அதனால மாற்றுத்திறனாளிகள்
இன்னொரு திறன் அவங்களுக்கு இருக்குது, நம்ம விட திறமசாலிகளாக இருக்கிறாங்க, அவ்வளோதான். மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு ஒரு பெயரை சொல்லி இன்றைக்கி ஒரு மாற்றுத்திறனாளி, உண்மையிலே திறனாளி தான், மாற்றுத்திறனாளிகள். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உடல் குறைபாடு உள்ளவர்கள் இருக்கிறாங்களா, அவங்க நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம விட ரொம்ப ஞானத்தோட அறிவோட நடக்கிறத பார்க்குறோம் இல்லையா? அப்போ அதனால் இந்த நாளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்காக நான் ஜெபிப்போம். இப்படி மாற்றுத்திறனாளிகள் ஆண்டவர் அவர்களுக்கென்று சில எல்கைகளை, சில வெற்றிகளை வைத்திருக்கிறார், வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அதனால் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிற பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் நமக்கென்று ஒரு வாழ்க்கை உண்டு என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு, ஒரு உன்னத லட்சியத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு நல்ல செய்தி. இது நல்ல செய்தி. ஒரு பார்வையில்லாத ஒரு இளைஞர் இன்னைக்கு ஐஏஎஸ் தேர்வு எழுதி பாஸ் பண்ணி வந்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான செய்தி. அதனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் விசேஷமாக ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கி மாற்றுத்திறனாளிகளுக்கென்று ஒரு நலத்துறை இருக்கிறது இல்லையா? ஆமாம், மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு நலத்துறை. அதை இன்றைக்கி அந்த பொறுப்பை யார் வைத்திருக்காருன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் வைத்திருக்கிறார். முதலமைச்சருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது மாற்றுத்திறனாளி நலத்துறை. எதுக்கு வைத்திருக்கிறாருன்னா அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, முக்கியத்துவம். மாற்றுத்திறனாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்தை கருதி தான் இன்றைக்கி அவருடைய கையில் அந்த நலத்துறை இருக்குது. அதனால் மாற்றுத்திறனாளிகளுக்கென்று இந்த அரசாங்கம் எடுக்கிற பல முயற்சிகள் இருக்குது. அவங்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு தேவையான நிறைய வசதிகளையும் அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அரசாங்கத்திலிருந்து செய்து கொடுக்குறாங்க. அதனால் மாற்றுத்திறனாளிகளுக்காக விசேஷமாக ஜெயிப்போம். அவர்களுக்கு தேவையான உதவிகள் சரியான சமயத்தில் கிடைக்கணும். அதற்காக கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக ஆண்டவர் நாளிலும் நாங்கள் உடைய சமூகத்திலே மாற்றுத்திறனாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தங்களுடைய உடலிலே இருக்கின்ற குறைபாடுகள், தன்னுடைய உடலில் இருக்கின்ற அநேக காரியங்களை, அல்லது பார்வை இழந்தவர்கள், கேட்கும் திறனை இழந்தவர்கள், கைகால்கள் செயல்பட முடியாத நிலையில் இருக்கின்ற அநேகருக்காக இந்த நாளில் நாங்கள் பாரத்தோடு உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிதாமே அவர்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நிதாமே அவர்களுக்கு தேவையான திட நம்பிக்கைகளை கொடுத்து ஆண்டவரை ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவனுக்கோ திட நம்பிக்கை உண்டு என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை நம்புகிற உடைய பிள்ளைகளுக்கு நீ திட நம்பிக்கை கொடுத்து ஆண்டவரே ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை நீ கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நாளிலும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்ததாமே நீருடைய மாற்றுத்திறனாளிகளை வளர்க்கிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட்டுள்ள குறைபாடுகளினால் ஆண்டவர் சோர்ந்து போய்விடாதபடி ஆண்டவரை அவர்களை வளர்த்து ஆண்டவர் அவர்களுக்கு தேவையான உதவிகளை, ஒத்தாசைகளை செய்வதற்கு கர்த்ததாமே நீ அவர்களுக்கு நல்ல மன தைரியத்தை, மன உற்சாகத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, மாற்றுத்திறனாளிகள் என்ற நிலையில் படிக்கின்ற கல்வி பயில்கின்ற ஒவ்வொருவருக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கர்த்ததாமே நீ அவர்களை பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து ஆண்டவருடைய உன்னதமான மறைவிலை மறைத்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் ஜெபிக்கிறோம். மீட்பரேசன் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா தன்னார்வலர்களுக்கு வந்து பேரிடர் மீட்பு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. பாளையங்கோட்டையில் வச்சு கொடுத்துருக்குறாங்க. பார்த்துருங்க, இது என்னன்னா அந்த தீயில மாட்டிக்கிட்டவங்க, அடுத்த நீர்நிலைகளில் மாட்டிக்கிட்டாங்க, இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து எப்படி பயிற்சி பண்ணணும், காப்பாற்றுவதுங்கிறத வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 400 தன்னார்வலர்களும் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க, கலந்துருக்காங்க. இப்போ வந்து நம்முடைய இப்போ மழைக்காலம் வருது, வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிட்டு. இந்த வடகிழக்கு பருவமழையில் நிறைய இடங்களில் வெள்ளச்சேதங்கள் வருது. இந்த வெள்ளச்சேதங்களில் சிக்கினவர்கள் அல்ல வெள்ளச்சேதங்களில் சிக்கிறவர்களை பாதுகாக்கணும்னா அதுக்கு ட்ரைனிங் வேணும்ல. அப்போ அவங்களுக்கு அப்படிப்பட்ட நிலையில் அதேபோல் தீ விபத்து அதில் சிக்கியவர்களை பாதுகாக்கிறதுக்கு இவங்களுக்கெல்லாம் அவர் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஆமாம், 400 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 400 பேருக்கு இதில் பார்த்தீங்கன்னா 40% பெண்கள் இருந்திருக்கிறாங்க. அது போக திருநங்கைகளும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஓ, சரி சரி. இது வந்து ஒரு மீட்பு பயிற்சி, ஒரு மீட்டெடுக்கிறது, ஒரு விபத்தில் சிக்கிறவங்களை மீட்பது. அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த விபத்தில் சிக்கிறவங்களுக்கு முதலுதவி கொடுக்குறாங்களா? ஆமாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நிறைய விபத்தில் சிக்கிறாங்க, ரோட்டில் அடிபட்டு இருக்கிறாங்க, அவங்கள வந்து எப்படி தூக்கணும், அவங்கள எப்படி காப்பாற்றணுங்கிறது சில டெக்னிக் மெத்தட் இருக்குது. அந்த முதலுதவி எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு மெத்தட் இருக்குது. சும்மா படுக்க நம்ம சிலவங்க நம்ம அவசரத்தில் சிலவங்களை தூக்கிடுவோம். அந்த இதில் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு பெரிய இஷ்யூ, அதாவது ஒரு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஃபர்ஸ்ட் எய்டு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுபோல் இன்றைக்கி இந்த பேரிடர் காலங்கள் வந்து நிறைய உயிரிழப்புகள் வருவதற்கு காரணம் வந்து வெள்ளத்தில் அறியாமையில் சிக்கிக்கொள்வது,
தீ விபத்து எப்போது வரக்கூடியது, தீ விபத்தில் மாட்டக்கூடியது, இப்படி இவங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட பேரிடர் காலங்களில் ஒரு எவ்வளோ காப்பாற்றுவதற்கான உதவி அதுக்கு அதுக்கு பேர் தன்னார்வலர்கள், வாலண்டியர்ஸ். அவங்களுக்கு நிறைய வாலண்டியர்ஸ் வந்திருக்காங்க இல்லையா? 400 ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். 400 பேர் இன்னொரு மனிதர்களுக்காக, இன்னொரு மனிதனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவங்க ட்ரைனிங் எடுக்கிறாங்க. தங்களை பாதுகாத்துக் கொள்ளணும் இல்லை, இன்னொரு மனிதனை நாம் பாதுகாக்க வேண்டும், இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும், ஆபத்து காலத்தில் நம்மளை காப்பாற்ற வேண்டும்ங்கிற உன்னதமான ஒரு நோக்கத்தில் ஒரு 400 பேர் ஒரு அர்ப்பணிப்போடு கூட வந்து ட்ரைனிங் எடுப்போம். உண்மையில பாராட்டணும். அது வந்து எல்லாராலும் வர முடியாத ஒரு செயல். அதிலும் பெண்கள் வந்திருப்பது ரொம்ப ஆச்சரியம். அது 40% அவங்க தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் சங்கீதத்தில் சொல்லும்போது சொல்றாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆண்டவர் சொல்கிறப்போ இந்த விடுதலை என்பது ஆபத்து காலத்தில் ஒருத்தன் சிக்கிக்கொள்கிறான், அவன் ஆண்டவரை நோக்கி அபயம் எடுக்கிற பொழுது ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஆபத்து காலத்தில், தீங்கு நேரிடுகிற காலங்களில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். இப்படி நிறைய காரியங்களில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்கக்கூடிய ஆண்டவர், அப்படி தானே? ஆண்டவர் நம்ம வந்து நம்ம சொல்லும்போது ரட்சகர்னு சொல்கிறோம், மீட்பர்னு சொல்கிறோம். மீட்பர்னா என்ன? மீட்கின்ற பணி. எதுலேருந்து மீட்கிறாரு? பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து நம்மை மீட்கிறார். பாவ வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை வந்து மனிதனுடைய வாழ்க்கை எப்படின்னா பாவத்திற்கு அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதுலேருந்து அவன் விடுதலை பெற முடியல. ஒரு பழக்கம் இருக்குது, கெட்ட பழக்கம் இருக்குது, அந்த பழக்கத்தில் அவனால் விடுதலை பெற முடியாமல் சிக்கி தவிக்கிறான். மனநிலையில் அந்த பழக்கத்துக்கு அடிமையாகிடுறான். அப்போ அதுலேருந்து எப்படி விடுதலை ஆகுது? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னுடைய சமூகத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறல் தருவேன் அப்படின்னு சொல்கிறார். பாரம் சுமக்கிறவர்கள் என்னுடைய சமூகத்தில் வரும்போது நான் உனக்கு இளைப்பாறல், ரெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை விடுவிக்கிறேன், உன்னை விடுதலை தருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஆண்டவர் தருகிற ஒரு விடுதலை, மெய்யான விடுதலை. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக காரியங்களுக்கு அடிமைப்பட்டு கிடைக்கிறோம். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் அப்படின்னு வசனம் சொல்கிறது. அப்போ இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படணும்னா ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். ஆண்டவர் தான் உதவி செய்யணும். இல்லை மனிதனுக்கு உதவி செய்வது முடியாது. பேரிடர் காலங்களில் மனிதனை மீட்டுக் கொள்கிறான். ஆனால் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அடிமைத்தனத்தில், பாவத்திற்குரிய அடிமைத்தனத்தில் சிக்கிக் கொள்கிற மனிதனை ஆண்டவர் மட்டுமே மீட்க முடியும், மற்றபடி நம்ம மீட்க முடியாது. அதனால் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட தன்னார்வலர்களுக்காக நாம் விசேஷமாக ஜெபிப்போம். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டு, அவருடைய பணிகளை ஆசீர்வதிக்கட்டு ஆண்டவருக்காக ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? ஆபத்து காலத்தில் இரட்சகராக இருந்து எங்களை மீட்டெடுக்கிற தேவனே, இந்த நாளிலும் நாங்கள் நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். நீர் இந்த உலகத்திலே ஆண்டவரே எங்களுக்கு மீட்பராக வந்தீர். நீர் இந்த உலகத்தில் எங்களுக்கு இரட்சகராக வந்தீர். பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மனுமக்களை மீட்டெடுப்பதற்காக பரலோகத்தில் இருந்து ஆண்டவரே நீர் எம்மை தாழ்த்தி தாழ்மையோடு கோலம் எடுத்து இந்த உலகத்தில் வந்து எங்களுக்காக இரத்தம் சிந்தி மரித்தீர் என்பது நம்முடைய வேதம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது ஆண்டவரே. அதுபோல் இந்த நாட்களிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவரே இன்னும் மனிதனுக்கு மனிதன் உதவி செய்கிற விதமாக ஆண்டவரே பேரிடர் காலங்களில் உதவி செய்வதற்காக இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட தன்னார்வலராக வாலண்டியராக வந்து இப்படிப்பட்ட சேவைகளை செய்வதற்கு முன் வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு 400 பேர் பயிற்சி எடுத்துக்கிறத கேள்விப்படுகிறோம். இதுபோல் தமிழ்நாடு முழுவதும் ஆண்டவர் இருக்க தன்னார்வலர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பேரிடர் காலங்களில் அவர்கள் முன்னாக வந்து ஆண்டவர் அவர்கள் அநேக ஆபத்துக்களில் சிக்கியிருக்கிறவர்களை மீட்டெடுக்கின்ற ஒரு உன்னதமான பணி அல்லது ஒரு ஆபத்தான பணியை கூட அவர்கள் செய்வதற்கு தங்களை அர்ப்பணித்து வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக, கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நாங்களும் ஆண்டவரை எங்களால் இயன்றவரை இன்னொரு மனிதருக்கு உதவி செய்வதற்கு எங்களுக்கு நல்ல ஞானத்தை தாரும் ஆண்டவர். நாங்களும் இன்னொரு மனிதருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை எங்களுக்குள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. விசேஷமாக இந்த 400 பேரையும் ஆண்டவரே இந்த பேரிடர் காலங்களில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் இன்னொரு மனிதனுக்கு அவர்கள் உதவி செய்து தங்களுடைய வாழ்க்கையில் அதன் மூலம் மேன்மை அடைவதற்கு ஆண்டவர் நீ அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இதனால் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஜெபத்தின் மகிமை என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் சில காரியங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபித்தோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் வருகின்ற செய்திகளின் அடிப்படையில் நாம் இந்த ஜெபத்தின் மகிமை நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கிற ஒரு அற்புதமான ஒரு வேளை.
இந்த வேளையில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். சரியாக ஞாயிற்றுக்கிழமை 1:30 மணியிலிருந்து 2 மணி வரை இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும். தொடர்ந்து இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி, வணக்கம்.